ஆத்மாக்கள் நம்ம கூடவே இருந்து வாழ்ந்து இறந்த ஆத்மாக்கள் நமக்கு உதவி செய்வாங்களா அப்படின்னா செய்வாங்க. அந்த ஒரு வருட கால அளவுகள் அந்த ஆத்மா நம்மளோட இருக்கும். கருட புராணம் இதை கூறுது. அந்த கருட புராணத்துல நிறைய விதிமுறைகளும் கூறியிருக்காங்க. இது எப்படி எடுத்து உங்களுக்கு ஒரு ஆதாரபூர்வமா சொல்லணும் அப்படின்னா, பைபிள் புனித நூல், கிறிஸ்தவ மதத்தினுடைய புனித நூல்ல பைபிள்ல யோவான் அதிகாரம் 21வது அதிகாரத்திலே 1-14 வரை உள்ள வசனத்திலே இயேசு கிறிஸ்து அவர்களுடைய இருந்து இறந்துடுறாரு. இறந்த பிறகு மீண்டும் அந்த சீடர்கள்ட்ட வராரு. வரும்போது அவங்க கூட பயணிச்ச அந்த சீடர்களுக்கு அவர் அடையாளமே தெரியல, யாருன்னே தெரியல. என்னப்பா சாப்பிட ஏதாவது இருக்கா கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப ஏன் நைட்டு ஃபுல்லா மீன் பிடிக்க போனீங்களே என்னாச்சு? ஒண்ணுமே கிடைக்கல. இந்த பக்கம் வலைய போடு கிடைக்கும் அப்படின்னு. வலைய போட்டா இழுக்க முடியாத அளவுக்கு கிடைக்கும். அப்ப அந்த இறந்து அதன் பிறகு அவங்க பண்றாங்க அப்படிங்கறது அது ஒரு ஆதாரம். ஏன் அவரை சொல்றேன் அப்படின்னா, வரலாற்று நாயகனே அவர் தானுங்களே. கிமு கிபி அப்படிங்கறத நிர்ணயம் பண்ணுனது கிறிஸ்து பிறப்புக்கு முன் கிறிஸ்து பிறப்புக்கு பின்னுங்கிற ஒரு வரலாற்றை நிர்ணயம் பண்ண வரலாற்று நாயகன். அதனாலதான் அவர் இதுல இருந்தே எடுத்து ஒரு உதாரணத்தை கொடுக்குறேன். இதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. ஆத்மாக்கள் மூலியமாக நிறைய காரியங்களை செய்ய முடியுமா? செஞ்சிருக்கோம். நிறைய பேத்துக்கு நிறைய காரியங்கள் சக்சஸ் ஆயிருக்கு, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதற்கு ஜோதிட ரீதியா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க 8ஆம் இடம் அவர்களுக்கு வலிமையா இருக்கணும். ஏன் அப்படின்னா அதான் மறைவு ஸ்தானம். அமானுஷ்யங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அங்கதாங்க கிடைக்கும். 8ஆம் இடம் வலிமையா இருக்கிறது. 8ஆம் அதிபதி லக்னாதிபதியோட தொடர்பு ஏற்படக்கூடியது. இந்த தன்மை இருந்துச்சுன்னு சொன்னா இவர்களுக்கு இந்த அமானுஷ்யமான சக்திகள் அதிகமா கிடைக்கும்.